இன்றைக்கு 13ஆம் சங்கீதத்தில் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். சங்கீதக்காரனுடைய அருமையான அனுபவம் இது. கிருபையின் மேல், ஆண்டவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன், அவருடைய ரட்சிப்பு எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. ஆண்டவருடைய கிருபை அவை காலைதோறும் புதிதானவை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று நாம் வேதாகமத்திலே வாசிக்கிறோம் இல்லையா? புலம்பல்ல எழுதி வச்சுட்டார் அவர், எரேமியா தீர்க்கதரிசி. காலைதோறும் புதியவைகள் அவை. ஆண்டவருடைய கிருபையின் மேலே நம்பிக்கை. கிருபைன்னா என்ன அர்த்தம்னா, ஆங்கிலத்தில் அன்மெரிட்டட் ஃபேவர். நமக்கு அதன் மூலமாய் நன்மை கிடைக்கிறது, ஆனால் நாம் தகுதியில்லை. தகுதியில்லாதவர்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் தான் கிருபை என்று நாம் வாசிக்கிறோம். கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். அதனால ஆண்டவர் என்ன சொல்கிறார் இந்த இடத்துல? நாம் அவருடைய ரட்சிப்பினால், அவர் நம்மை பாதுகாப்பதினால், அவர் நம்மை வழிநடத்துவதினால், அதாவது ஆண்டவருக்கும் நமக்கும் நல்ல தொடர்பு இருக்கணுங்க. சிலர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? காலையிலேயே பைபிள் வாசித்தாங்கன்னா அதோட கதை முடிஞ்சு போச்சுன்ட்டு. இல்லைங்க, காலையிலே வாசித்தால் அது இடையிடையே அந்த தியானத்தை யோசித்து பார்க்கணும் இல்லையா? அதாவது ஆண்டவருக்கும் நமக்கும் இடையில் ஒரு அருமையான உறவு இருக்க வேண்டும். அது கொஞ்சம் கஷ்டம்தான் நினைக்கிறீங்களோ? இல்லை. ஒரு பக்தன் சொன்னார், நான் எத்தனையோ வேலைகளை செய்ய வேண்டியிருக்கு, வீட்டு வேலை நிறையா செய்கிறேன், ஆனால் அதன் நடுவிலும் ஆண்டவர் என் கூட இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன் என்று சொன்னார். அப்போதான் நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் என்பதை நினைத்து சந்தோஷத்தோடு நாம் களிகூற முடியும். அன்பானவர்களே, ஆண்டவரை நம்புகிறீர்களா? அவர்களுடைய வார்த்தையை நம்புகிறீர்களா? அவருடைய கிருபையின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறீர்களா என்று நாம் யோசித்து பார்த்தால் என்ன ஒரு பதில் வருகிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும் இல்லையா? இன்றைக்கு வச்சுக்கிடுங்களா, இன்றைக்கி என்ன கிழமையானாலும் சரி, இதில் காலையில் நம்ம பைபிள் வாசிச்சிட்டோன்னு வைங்க, அதை பற்றி கொஞ்சம் யோசித்து ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு வச்சிருக்கிறாருங்கிறத நம்பி அவரை பற்றி யோசித்துட்டோன்னா போதுங்க. நம்ம செய்கிற வேலையில், நம்முடைய ஊழியத்தில், நம்முடைய குடும்பத்தில் ஆண்டவர் அற்புதமாய் நம்மை ஆசீர்வதிப்பார் இல்லையா? ஆசீர்வாதம் தான் எல்லாருக்கும் வேணுங்கிறது தான் இருக்கும் இல்லையா? என் பேரையே அதனால தான் எங்கள் அப்பா ஆசீர்வாதம்னு வச்சாங்க. சரி, நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், அந்த நம்பிக்கையோடு நான் ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கிறேன். நீங்கள் இதை மனதிலே கொண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று மகிழ்வோடு இந்த நாளிலே வாழுங்கள். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே நீர் கற்றுத்தரும் பாடங்கள் நாங்கள் அனுபவிக்க வேண்டியவை. உம்முடைய ஆசீர்வாதத்திற்கு ஏற்றுவாறு எங்களை உமக்கு அர்ப்பணிக்க உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஆமென்.